வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சிக்கு புக்கு தமிழா. நான் உங்கள் தர்மேந்திரா. இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ட்ரெயின் சொல்லலாம் ஒரு பாக்ஸ் செட்டாக வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா சில ஹோல்ஸ் இருக்குது. முன்னாடி ஏதாவது செடி போட்டு வச்சுருந்தேன். அதை வந்து நம்ம வந்து ஃபிஷ் டேங்காக மாற்ற போகிறோம். எம்சிலாம் ஒட்டி இந்த ஹோல்ஸ் கவர் பண்ணி நம்ம வந்து மீன்கள் அதை விட போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன ஒரு பாக்ஸ் வந்து இங்கே தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வந்து கப்பீஸ் ஒரு பாக்ஸில் விட்டுருந்தோம். அந்த இன்னொரு பாக்ஸ் தான் வந்து நம்ம வந்து ஃபிஷ் விட்றதுக்கு ஏற்பாடு பண்ண போகிறோம். இந்த முதல்ல விட்டுருந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷஸும் இருக்குது. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இதுதான் வந்து நம்ம வந்து ஃபிஷ் விட்டு மாற்ற போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சும்மா தான் இருக்குது. ஆனால் கீழே பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் இருக்குது. இது எதனாலும் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து நான் இதில் செடி வச்சுருந்தேன். அதுக்காக வந்து வாட்டர் ரிலீஸ் ஆகிறதுக்காக இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இந்த ஹோல்ஸ்லாம் வந்து கவர் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எம்சியில் வந்து வேண்ட்டு வந்திருக்கேன். இதை ஒட்ட வச்சு கொஞ்ச நேரம் ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி வந்து நம்ம வந்து புது மீன்கள் வந்து அதில் விடலாம். பார்த்தீங்கன்னா வந்து எம்சியில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் நல்லாவே. இப்போ அந்த கண்டெய்னர் எடுத்து வந்து நம்ம வந்து ஹோல்ஸ்லலாம் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதான் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் ஓரளவுக்கு சைஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா ஃபிஷ்ஷஸே விடலாம். கப்பீஸ் மவுலிலாம் பார்த்திங்கன்னா நிறையா குவான்டிட்டிலேயே விடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்சியில் வந்து ஒட்டியாச்சு. அதனால் பார்த்திங்கன்னா வெயில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் வந்து நாளைக்கு தான் வந்து நான் வந்து தண்ணி ஊற்றி வந்து ஃபிஷ் விட போகிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி நண்பர்களே, இப்போ பார்த்திங்கன்னா வந்து 1.5 நாளுக்கு மேலேயே ஆச்சு காய விட்டு. நல்லாவே பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இதில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம ஃபிஷ் விடலாம். மோஸ்ட்லி லீக்கேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்பவே ட்ரை ஆகிருச்சு. வாங்க பார்க்கலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நேற்றே வந்து நான் தண்ணி இங்கே பிடிச்சி வச்சுட்டேன். ஏன்னா வந்து நம்ம மீன் விடும் போது வந்து அக்குமுலேட் பண்ண தேவையில்லை. டெம்பரேச்சர் ஓரளவுக்கு சேமாக இருந்துச்சுன்னா இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து தண்ணி ஊற்றலாம். லீக்கேஜ் செக் பண்ணிட்டு லீக் ஆகலை. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் மீன் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். முன்னாடி இருந்த ட்ரேக்குள்ளே இருந்தால் மீன் எடுத்துருக்கேன். ஒரு 6 மீன் பக்கத்தில் கப்பீஸ் எடுத்துருக்கேன். புது மீன்கள் வாங்குகிற ஐடியா இருக்குது. ஆனால் இப்போ வாங்குகிற ஐடியா இல்லை. நெக்ஸ்ட் வீக் வாங்கலான் இருக்கேன். இப்போதைக்கு டெம்பரவரியாக இந்த 6 மீன் விட போகிறேன். வாங்க விடலாம். ஸ்னெயில் விட போகிறோம். நியூ பார்ன் ஸ்னெயிலு ஒரு 10 days தான் இருக்கும். இங்கேயே பார்த்தீங்கன்னா நானே ப்ரீட் பண்ணி எடுத்த ஸ்னெயில் இது. இதையும் வந்து நம்ம உள்ள விட போகிறோம்.
பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸி டெயில் சில பிளான்ஸும் நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம். இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட் வுட் இல்லை, ஆர்டிஃபிஷியல் ட்ரிஃப்ட் வுட்னு சொல்லலாம். இது வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ண போகிறோம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே விட்டது ஃபுல்லாமே அடல்ட் கப்பீஸு. ப்ரைஸ் நம்ம உடனே பார்க்கலனாலும் வந்து அடல்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து ஹைடிங் பிளேஸ் தேவைப்படும். அதுக்காக தான் வந்து நம்ம இதையும் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 2 ட்ரே செட்டப்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெடி பண்ண ட்ரே ஒன்று, அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே வச்சுருந்த ட்ரே ஒன்று. இப்போ ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நல்ல வியூவில் உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். நான் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் CBT.